மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா காங்கேய இனத்தை சேர்ந்த நல்ல அழகு லட்சணம் முக லட்சணம் உள்ள 2 பல் மயிலை கிடாரிங்க. இந்த 2 பல் மயிலை கிடாரி தலையீத்து கிடாரிங்க. முதல் கன்று வந்து இப்போ மயிலை காலக்கன்று ஈனி இருக்குங்க. கன்று ஈனி பார்த்திங்கன்னா 15 நாள் பக்கம் ஆயிருக்கு. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா நல்ல அழகு லட்சணம், அதே சமயம் நல்ல உருட்டு உடம்புல நல்ல நீட்டு போக்கான பின்மேனி விலாசத்தில் நல்ல ஒரு பின்மேனி, நல்ல உயரமான பின்மேனி அமைப்பில் காம்பு பார்த்திங்கன்னா 4 காம்பு நல்ல இடைவெளியான காம்பு அமைப்பில் இருக்குதுங்க. இந்த கிடாரி வந்து இப்போ 2 பல் மயிலை கிடாரிங்க. இப்போ 2 பல்லே இந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு போன் வெயிட்டாக நல்ல ஒரு எல்லா பசுக்கு தேவையான எல்லா பொறுப்பு அம்சங்களோடு இருக்குதுங்க. இந்த கிடாரி 2 பல் கிடாரி இப்போ கன்று ஈண்டி 15 நாள் ஆகுதுங்க. பராமரிப்பு பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ஈஸிலி டு அடாப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. பராமரிக்கிறதுக்கு சுலபமான முறையில் இது வந்து இந்த கிடாரி வந்து எந்த ஒரு பெருசாக கூச்ச சுபாவமும் அதே மாதிரி வந்து பயந்துக்கிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு பழக்கம் இதுக்கிட்ட இல்லைங்க. 2 பல் மயிலை கிடாரி தலையீத்து கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேர் தலையீத்தில் மாடு வாங்கினா ஒன்று நிற்கும் வந்துக்கிட்டு போகும் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் பழக்கிறதுல இருக்குதுங்க. இந்த கிடாரி பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தவறான பழக்கம் எதுவும் இல்லை. யார் வேணாலும் நம்ம பராமரிச்சுக்கலாங்க. நல்லா சுலபமான முறையில் எல்லா இடத்துக்கும் வந்து அடாப்ட் ஆகிக்குதுங்க. இந்த பசுவும் கன்றும் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், செர்நெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு அதேமாரி நம்ம கால் அணைக்காமல் பால் கறக்கிற மாதிரி நம்ம கறந்து பழக்கிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து எல்லா பசுவும் இந்த மாதிரி நிற்கும்னு சொல்ல முடியாதுங்க. தலையத்தில் நம்ம என்ன தான் பழக்கினாலும் அது கால் கட்டினா தான் நிற்கிதுங்க ஒரு சில பசு பார்த்திங்கன்னா. இந்த 2 பல் மயிலை கிடாரி தலையத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்று ஓட்டும் போது நம்ம பால் கறந்து நம்ம செட் பண்ணோம், அப்படியே வந்து செட் ஆகிடுச்சுங்க. கண்ணை பிடிச்சி நீ முன்னாடி கட்டிட்டு கறந்தாலும் இப்போ கம்முன்னு நிற்கிதுங்க. பசு மற்றும் கன்றின் மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 49,000 சொல்லுதுங்க. நீங்கள் 2 பல் கிடாரி தலையத்தில் நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு அனைத்து விதமான சந்தேகங்களும் நீங்கள் வந்து உறுதிப்படுத்தி நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்தலாங்க. காங்கேய இனத்தில் உங்களுக்கு வந்து பல் பாக்கியில் அதே சமயம் கறவை அதிகமாக வர மாதிரி பல் சேர்ந்த மாடுகள், கன்றுடன் கூடிய மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாங்க. நன்றிங்க.